அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:17 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே, என் தானியங்களை சேர்த்து வைப்பதற்கு இடமில்லையே. ஒரு ஐஸ்வர்யமான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் நிலம் நன்றாய் விளைந்தது. விளைந்த அந்த தானியங்களை சேர்த்து வைப்பதற்கு இடமில்லையே என்று சொல்லி அவன் கவலைப்பட்டு அவன் சொன்னான தன் ஆத்மாவை பார்த்து, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவடே சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவள் யாருடையதாகும் அப்படிங்கிறார். அப்படின்னு ஒரு ஓமே சொல்றார். இந்த மனுஷனை கொஞ்சம் கவனிங்க. இப்படி நன்றாய் என்னுடைய நிலம் விளைந்தது, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றானே, இவன் என்ன செஞ்சிருக்கணுங்க? முதல்ல ஒரு காரியத்தை செஞ்சிருக்கணும். இவன் தேவனை துதித்திருக்க வேண்டும். இதை கொடுத்தவருக்கு நன்றி செலுத்தாம துதிக்காம இவன் கவலைப்படுற, ஐயோ நான் என்ன செய்வேன், நான் இடித்து கட்டுவதற்கு என்ன செய்வேன் அப்படின்னு கவலைப்படுறான் பாருங்க. இவன் கவலைக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப விளைஞ்சதான் அவனுக்கு கவலை. சொல்றான் பாருங்க, ஐயோ நான் என்ன செய்வேன், என் தானியத்தை சேர்த்து வைக்க இடமில்லையே. ரொம்ப அதிகம் வந்தது, அதிக ஆசீர்வாதம் தாங்க இவனை அழிவுக்கு காரணமே. இன்றைக்கும் நமது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரி, எல்லாற்றுக்கும் அழிவுக்கு காரணம் இந்த செழிப்பு தாங்க. பொருளாதார ஆசீர்வாதங்களை குறித்து கவனமா இருக்கணும். நமக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் அல்ல, ஆனால் அது பணமா இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் டிஸ்டன்ஸ் தான் வைக்கணும். இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக கர்த்தர் கொடுக்கிற சம்பாத்தியத்தில் ஆண்டவருக்கு கொடுத்தது போக மீதம் இருக்கிறத சேர்த்து வைக்கிறேங்க. சேர்த்து வைக்க தப்பு கிடையாது. அது மட்டும் இல்லை, இன்னும் சொல்கிறேன், அப்படி சேர்த்து வைத்து குடும்பத்தை நடத்தலைன்னா அப்படிப்பட்ட விசுவாசி அவிசுவாசியிலும் கெட்டவனா. ஆக நீங்கள் சேர்த்து வைக்கணும், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். சேர்த்து வைப்பதற்காக வாழக்கூடாது. கர்த்தர் கொடுத்து மீதியானதை சேர்த்து வைக்க தவறில்லை. கர்த்தர் பிள்ளை கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு எந்த ஒரு ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு அல்ல தேவனை நெருங்குவதற்கு நமது பரிசுத்தத்துக்கு எதுவும் தடையா இல்லாம நீங்க அந்த காரியங்களை அனுபவிக்க வேண்டும். அது ஆண்டவரின் சித்தம். கவலைப்படாதிருங்கள். உங்கள் தேவைகள் அத்தனை கர்த்தர் அந்த காலகட்டத்தை சந்திப்பார். உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.